வணக்கம் வியாபார நண்பர்களே. 23/11/2024 அந்த 11ஆம் மாதம் 23ஆம் தேதி வந்து பிஸ்னஸ் டூர் வந்து போட்டிருக்கோம். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்னென்ன வரும்னு பார்த்தீங்கன்னா, மண்டி வச்சு கொடுக்குறோம். செகண்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1 வீக் வந்து மத்திய பிரதேஷ் கூட்டிட்டு போயிட்டு உங்களுக்கு டூர் வந்து என்னென்ன பண்ணணும், அங்கே எப்படிலாம் வந்து சரக்கு எடுக்கணும், சரக்கு எடுக்கிறதும்போது ஏஜென்ட் கமிஷன் எவ்வளோ, அதுக்கப்புறம் கவர்மெண்ட் கமிஷன் எவ்வளோ, நம்மளுக்கு என்ன டிரான்ஸ்போர்ட் இருக்குது, தமிழ்நாட்டுக்கு அதை எப்படி எடுத்துகிட்டு வந்து நீங்கள் சேல் பண்ணணும். ஸோ இதெல்லாம் வந்து 1 வீக் வந்து கற்றுக் கொடுப்போம். இது இல்லாமல் ஸ்டாக்குனால் சீசன் அப்போ வந்து ரொம்ப ரேட்டு கம்மியாக இருக்கும். அந்த டைமில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸ்டாக்கு எடுத்து எப்படி வச்சு ஒரு 4 மாதம் 5 மாதம் வச்சிங்கன்னா, பூண்டாக இருந்தால் வச்சுங்க. மார்ச் மாதம் அந்த சீசன் அப்போ வந்து பார்த்திங்கன்னா மார்ச்லேருந்து செப்டம்பர் அக்டோபர் வரைக்கும் நீங்கள் பூண்டு ஸ்டாக் வச்சிங்கன்னா குறைஞ்சது அதில் ஒரு 200 வரைக்கும் 250 வரைக்கும் ரேட்டு கிடைக்கும். அட்லீஸ்ட் உங்களுக்கு 200 கிடச்சா கூட ஒரு டன்னுக்கு ஒரு 2 லட்ச ரூபா அந்த மாதிரி கிடைக்கும். ஸோ இது இல்லாமல் ஆனியனும் பண்ணுறோம். ஆனியன் பார்த்திங்கன்னா டிசம்பரில் எடுத்து ஸ்டாக் வைக்கலாம், மார்ச் மாதம் ரிலீஸ் பண்ணலாம். மார்ச், ஏப்ரல், மே அந்த டைமில் ஸ்டாக் எடுத்து வச்சா செப்டம்பர் அக்டோபர் வந்து ரிலீஸ் பண்ணலாம். ஸோ இது எல்லாமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு இதில் வரும். அது இல்லாமல் உங்கள்கிட்ட வந்து ஃபஸ்ட்டு வாட்டி தான் சார்ஜ் பண்ணுறோம். அதுக்கப்புறம் 1 இயர் வந்து நீங்கள் எங்கூட எங்கே வேணால் வரலாம். அதாவது நாங்கள் குஜராத், ராஜஸ்தான், மத்திய பிரதேஷ், மகாராஷ்டிரா, கர்நாடகா, ஆந்திரா இது எல்லா இடத்துக்கும் ரெகுலராக போவோம். நீங்கள் அவங்க காசில் வரலாம், நாங்கள் எங்கள் காசில் வரலாம். ஃபஸ்ட் டைம் மட்டும்தான் காசு. நெக்ஸ்ட் டைமில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எங்கூட ட்ராவல் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். உங்களுக்கும் வேறு பிஸ்னஸ் என்னென்ன இருக்கலாம் வந்து நீங்கள் ஃப்ரீயாகவே பார்த்துக்கலாம். அது இல்லாமல் லைஃப் லாங் எங்கள் கூட வந்து நீங்கள் இந்தியா ஃபுல்லாக சுற்றுறதுக்கு நாங்கள் கூட்டிகிட்டு போகிறோம். ஆனால் உங்கள் காசில் நீங்கள் வரணும், எங்கள் காசில் நாங்கள் வருவோம். ஸோ இந்த டூரெல்லாம் பார்த்திங்கன்னா ஹோல்சேல் பண்ணுறவங்களுக்கு மட்டும்தான் வந்து அதாவது செட் ஆகும். ரீட்டைல் பண்ணுறவங்க லோக்கலில் ஏற்கனவே மண்டி வச்சு கொடுத்துருப்போம், அவங்ககிட்டே நீங்கள் வந்து கான்டாக்ட் நம்பர் தரேன், அவங்க வந்து சரக்கு எடுத்துக்கங்க. இதை டைரெக்டாக நீங்கள் வந்து எம்பியில் எடுத்திங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல மார்ஜின் கிடைக்கும். அதே மாதிரி ஹோல்சேல் பண்ணுறவங்களுக்கு மட்டும்தான் செட் ஆகும். ஆனால் நீங்கள் லோக்கலில் எடுத்து பண்ணுறவங்களுக்கு அந்தளவுக்கு மார்ஜின் கிடைக்காது. ஏன்னா இங்கேருந்து வரும்போது பார்த்திங்கன்னா 2-3 கை மாறிடுது. நம்ம தமிழ்நாட்டுக்கு வரத்துக்குள்ள 3 கை மாறி ஆளுக்கு 10-10 ரூபா கூட 20 ரூபா 25 ரூபா வந்து இறக்குறைய ஒரு பொருள் மேலே ரேட்டு ஏறிடுது. ஸோ அதனால் டேரெக்டாக வந்து பண்ணுறவங்களுக்கு இது லாபம் கிடைக்கும். லோக்கல்லேருந்து எடுத்து பண்ணுறவங்களுக்கு ஒரு கூலி தான் கிடைக்கும். ஸோ அந்தளவுக்கு லாபம் வந்து கிடைக்காது. அதனால் லாங்கு வந்து எடுக்கிறோன்னு நினைக்கிறவங்க, நான் ஹோல்சேல் தான் பண்ண போகிறேன் மண்டி வச்சு அப்படின்ற நாங்கள் மட்டும்தான் டூர் செட் ஆகும். அதே மாதிரி டூருக்கு வரன்றவங்க கொஞ்சம் முன்னாடியே ஃபோன் பண்ணி சொல்ல வேணும். ஏன்னா பார்த்தீங்கன்னா லாஸ்ட் டைம் வந்து டிக்கெட் கிடைக்க மாட்டேங்குது. தட்காலில் போட்டாலும் வெயிட்டிங் லிஸ்ட் வந்தது. அந்த டைமில் கூப்பிட்டு போக முடியாத சூழ்நிலையும் வந்துடுது. ஸோ இங்கே வரணும்னு நினைக்கிறவங்க முன்கூட்டியே சொன்னால் மட்டும்தான் வந்து இதில் டிக்கெட் போட முடியும். நன்றி, வணக்கம்.